இன்னைக்கு நாம பண்ண போறது ஒரு மீன் குழம்பு ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் 2 தக்காளி இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. 5 பல் பூண்டு இது போல் இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் சேர்த்துட்டு கறியறதுக்கு முன்னாடி நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே இங்கே 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி வச்சுருக்கிறேன், அதையே இது கூட சேர்த்துக்கலாம். இனி நாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நான் இங்கே 300 கிராம் அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இந்த குழம்புல சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் கொதிக்க வச்சோன்னா மீன் எல்லாம் உடஞ்சி மீனில் உள்ள முள் எல்லாம் குழம்புல இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். மீன் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை தூவி ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மீனெல்லாம் மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் போட்ட மீன் ஒன்று கூட உடையாமல் அப்படியே முழுசாக வந்திருக்கு. இப்போ இந்த மீன் குழம்பை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா எல்லாம் மீனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.